ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக. உங்களுக்காக இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து நீங்களும் நானும் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, நீங்களும் நானும் சுகமாக இருக்கும்படியாக, நீங்களும் நானும் மன ரம்யமாக இருக்கும்படி தமது ஜீவனை கல்வாரி சிலுவையில கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்திலிருந்து உங்களுக்கும் எனக்குமாய் அவர் பரிந்து பேசுகிறார். அவருடைய ஜெபத்தை காட்டிலும் மேலான ஜெபம் ஏதா இருக்க முடியும்? கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒத்தாசை செய்வாராக. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது, எப்பொழுது? 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். ஏன் அவள் ஊற்றினாள் என்று கேட்டால், எல்கானாவினுடைய மனைவியாகிய இன்னொருத்தி, அவளுக்கு பிள்ளைகள் இருந்ததுனாலேயும் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததுனாலேயும் அவள் ரொம்ப சோர்ந்து காணப்பட்டாள். மற்றவள் இவளை பார்த்து ரொம்ப ஏளனம் பண்ண ஆரம்பித்தாள். அந்த ஏளனத்தை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எல்கானாவினால் ரொம்ப நேசிக்கப்பட்டவள், ஆனால் அவளுக்கு வந்த ஏளனத்தை துக்கத்தையும் பார்த்து அவளால் சகிக்க முடியவில்லை. அவளுடைய புருஷன் சொல்கிறான், 10 குமாரரை பார்க்கிறேன் ரொம்ப விசேஷமா என்று சொல்கிறான். ஆனால் அதையெல்லாம் அவள் தாங்க முடியவில்லை. ஆலயத்தில் வந்து அழுதாள், கண்ணீர் விட்டு அழுதாள். அந்த கண்ணீர் விட்டு அழுத அழுகி கண்டதான ஆசாரியன் அவள் எதற்காக அப்படி அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நினைத்து, ஏமா நீ குடிச்சிட்டு வந்துட்டியா, வெறிச்சிட்டு வந்துட்டியான்னு கேட்கிறார். அப்போ அவள் சொல்லுகிறாள், தன்னுடைய நிலைமை சொல்லுகிறாள். ஆசாரியன் அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அந்நாள் அந்த ஆலயத்தை விட்டு போன பிற்பாடு, அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, அதற்கு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றினால், ஜெபித்தால் கர்த்தர் அதை கேட்பார். உங்கள் முகம் இனி துக்க முகமாய் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கங்களை, உங்கள் பாரங்களை அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து கொண்டார். அப்போ இந்த 1ஆம் அதிகாரத்தில் அப்படி நடந்த பிற்பாடு 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அப்பொழுது எப்பொழுது தேவன் தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று அறிந்த பிற்பாடு அவள் இனி துக்க முகமாய் இருக்கவில்லை, சந்தோஷம் உள்ளவளாய், எதிர்பார்ப்புள்ளவளாய், நிச்சயமுடையவளாய், விசுவாசமுடையவளாய் காணப்பட்டாள் என்கிற ஒரு அனுபவம் வந்த பிற்பாடு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லு, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஒரு நன்மை செய்து விட்டார், இன்னும் அவளுக்கு உண்டாகவில்லை, ஆனால் கர்த்தருக்கு நன்மை செய்து விட்டார் என்று இருதயம் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று அறியும் பொழுது ஒரு பெரும் மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே வருகிறதை காண முடியும். அதற்கு நல்ல உதாரணம் தான் இந்த அந்நாள். கீழே வரும்போது நிறைய காரியங்களை அவள் சொல்கிறாள். அதை சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்தில் அவள் சொல்கிறாள், ஏன் இந்த சந்தோஷம் எனக்குள்ளே வருகிறது? ஏன் நான் ஆண்டவரை துதிக்கிறேன்? ஏன் நான் புகழுகிறேன்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு சிறியவர்களைப் போல இருக்கிறீர்களா? புழுதியில் இருக்கிறவர்களைப் போல இருக்கிறீர்களா? அதுதான் அந்நாளுடைய அனுபவமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவள் சாட்சியாய் சொல்லுகிறாள், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இதை எப்படி அவள் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறாள்? ஏனென்று கேட்டால், அவளுடைய குமாரனாகிய சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் நியாயாதிபதியாய் உயர்த்தப்பட்டான். பிள்ளை இல்லாத மலடியாயிருந்த அவளுடைய மகன் தேசத்தின் மேல் அதிபதியாய் ராஜாக்களையும் பிரபுக்களையும் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அந்தஸ்துக்கு அவன் உயர்த்தப்பட்டான். இந்த காலைவேளையில் என்னை கேட்கிறவர்களே, உங்கள் இருதயங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றப்படட்டும். அவர் உங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். மாத்திரமல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளை எங்களுக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை நாங்கள் உள் வாங்கி கொண்டு நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் எங்கள் காரியங்கள் எல்லாம் ஊற்றி, எங்களுக்காய் கரிசனை உடையவர், எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர், எங்களுடைய பாவங்களை போக்குகிறவர், எங்களுக்கு நீதியை தருகிறவர், எங்களுடைய சாபத்தை நீக்குகிறவர், இதையெல்லாம் நாங்கள் உள்வாங்கி அதை அனுபவித்து வாழ உதவி செய்யும். உம்மை துதித்து வாழ உதவி செய்யும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைய வேத வாசிப்பை மறந்து விடாதீர்கள். மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களை புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து உங்களை உயர்த்துவாராக. உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கையாய் காணப்படுவதாக. உங்கள் முகம் இனி துக்க முகமாய்
இல்லாதிருப்பதாக. God bless you abundantly again and again and again and again. Amen and amen.